ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் 65 தாங்க செய்ய போகிறோம். அதாவது சிக்கன் 65 வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபிஷ் 65ங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் டேமில் இருந்து கட்லா மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்பா. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுதான் நம்ம வந்து மீனை வந்து பொரிக்க போகிறோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ மீனுங்க. நல்லா பெருசாக இருந்தது. இப்போ அது மேலே இருக்கிற அந்த செதிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதோட வால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் வந்து பிடிச்சி அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி மீனில் வந்து நம்ம வாங்கி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். பிடிச்சதும் இப்போ தான் பாருங்கள். மொத்தமாகவே இது உள்ளார கொஞ்சமாக தான் வேஸ்ட் வந்து போச்சு. உள்ள கழிவுகளே கொஞ்சம் தாங்க இருந்தது. மீதி எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வேஸ்ட் ஆகாமல் இப்போ தலையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. தலை வந்து நாங்கள் குழம்புக்கு போட்டோம். மீதி இருக்கிற பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி வறுவலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்ன மீன் தான் நசன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பெரிய மீன் வாங்கினோன்னாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், சிக்கன் துண்டு மாதிரி சின்ன சின்னதாக நல்லா துண்டு துண்டாக வெட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இதில் வந்து முள் வந்து அதிகமாக பெரிய மீனில் இருக்காது. துண்டு துண்டாக நம்ம வெட்டி பொரிக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா சிக்கன் மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க. முள் எதுவுமே குத்தாது அவங்களுக்கு. வேஸ்ட் ஆகாமையும் சாப்பிடுவாங்க. அழகாக எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ மீன் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி வந்து நம்ம எடுத்து பிழிஞ்சிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளிக்கு பதில் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு புண்ணாக இருக்குது. அதனால் நான் வந்து லெமனுக்கு பதில் தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறாங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டில் வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மீன் துண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு. இப்போ எல்லா மீன் துண்டுகள்லையும் நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நல்லாவே மீன் துண்டு வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக வானலில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு துண்டு மீன் துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் துண்டு வந்து சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். மசாலா எதுவுமே உதிராமல் நல்லா சூப்பராக நம்மளோட ஃபிஷ் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக இருக்கிறதுக்கு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னாக்கா திருப்புறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே மீன் துண்டு வந்து வெந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லா மீன் துண்டுகளையும் இதே மாதிரி பொரித்து எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் மீன் வந்து நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.